முடிச்சிட்டு வீட்லயே இருக்கோம் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? என்ன வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனையா இருக்கீங்களா? அப்போ இந்த அப்டேட் உங்களுக்கு தான். இந்தியன் வங்கியில இருந்து வேலை வாய்ப்புக்கான ஒரு விண்ணப்பம் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம், என்ன பணியிடங்கள் அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம். இந்தியன் வங்கியில இருந்து தான் இந்த ஒரு விண்ணப்பத்தை அறிவிச்சிருக்காங்க. என்ன வேலைக்கு அப்படின்னா அப்ரெண்டிஸ் வேலைக்கு தான். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன் மூலமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். கீழே கொடுத்துருக்கக்கூடிய இந்த லிங்கை பயன்படுத்தி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தமா இதுல எத்தனை காலி பணியிடங்கள் இருக்கு அப்படின்னா 1500 காலி பணியிடங்கள் இருக்கு. சரி, யாரெல்லாம் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுமே இந்த ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா மேக்சிமம் ஒரே ஒரு டிகிரி மட்டும் படிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இதுக்கான வயது தளர்வுகளுமே அவங்க கொடுத்திருக்காங்க. 20ல இருந்து 28 வயசு வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டோம். எப்படி அவங்க ஆட்களை எடுப்பாங்க? ஒருவேளை எழுத்துப்பூர்வமா எழுதி எக்ஸாம்ல பாஸ் பண்ணணுமா, இல்லைன்னா நேர்காணல் மூலியமா இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணணுமா அப்படிங்கிற விவரத்தை இன்னும் அவங்க சொல்லல. நீங்க எக்ஸாமுக்கு மட்டும் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அது தொடர்பான விவரங்கள் அடுத்து அப்டேட்ல சொல்றதா இருக்காங்க அப்படின்னு அதுல சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்றதுக்கான கால அவகாசமே அவங்க கொடுத்திருக்காங்க. எது வரைக்கும் அப்படின்னா 7/8/2025 வரைக்கும் கால அவகாசம் கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ள இந்த எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆரம்ப தொகையா உங்களுக்கு எவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்னா 15,000 ரூபாய் கொடுப்பாங்க. இது ஆரம்ப கால சேலரி மட்டும்தான். போக போக அதிகபட்சமான சேலரி கொடுப்பாங்க. ஸோ யாரெல்லாம் பேங்க் எக்ஸாமுக்கு நான் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தப்பா அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த ஒரு விஷயத்த நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்.